இது அதுதான் நான் சொன்னல, கூட்டணின்னு போறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா குடும்பமா நாங்க பழகினது அதிகமா யார் கூடனா அவங்க கூட தான். கலைஞர் ஐயா குடும்பத்தோட தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாக இருந்தது. கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது. அவர் ஒரு நிமிஷம் போன் அடிச்சா அடுத்த நிமிஷம் அவர் லைன்ல வருவாரு. அவ்வளோ ஒரு நட்பு. விஜய் தான் கூப்பிடுவாரு. கலைஞர் இறந்த போது கேப்டன் அழுதது, அன்னைக்கு ஃபுல்லா அவர் சாப்பிடாம இருந்தது. அமெரிக்கால இருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு, அந்த அன்பு பாசம் அவர் மேல வச்சதன் வெளிப்பாடு தான் அது. ஆனா ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு பதில் இப்ப சொல்ல தெரியல. ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க, ஆனா அமையல. ஆனா இன்னைக்கு கேப்டனும் இல்லை, கலைஞர் ஐயாவும் இல்ல. இப்போ அவங்க 2 பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோட இதை உறுதி செய்திருக்காங்க. நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நிச்சயமாக இங்க பாருங்க, இன்னைக்குதான் கூட்டணி உறுதியாயிருக்கு. இனி அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்ன்றதுல மாற்று கருத்தில்லை. ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி. அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதுல தேமுதிக என்னைக்கும் உறுதியா இருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு நாங்க கூட்டணியில இருக்கோம். உறுதியாக அதை பேசி அண்ணன் ஸ்டாலினிடம் அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னதுதான். அப்படி அமைந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று என் கருத்தை தொடர்ந்து சொன்னேன். அது நான் இப்பயும் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் இது இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடியணும், ரிசல்ட் வரணும். அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது கண்டிப்பாக. போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. அதுதான் இல்லப்பா, அதுதான் நான் சொல்றேன். ஒரு கட்சி ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சியின் நலனுக்காக, எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம். அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல, நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன்ல, எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஈஷாக்கு நான் சாமி கும்பிட போனால் நீங்க தான் அதை பெருசு பண்றீங்க. ஒருத்தர்கிட்ட ஏர்போர்ட்ல சந்திச்சா பெருசு பண்றீங்க. தப்பா நீங்க நியூஸ் போட்டு யூடியூப்லயும் தவறான செய்திகளை போட்டதுனாலதான் அது மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. நாங்க தெளிவா இருக்கோம் எங்க டிசிஷன்ல. நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்றேன், உரிய நேரம் வரட்டும், அந்த அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன். பட் நீங்க அது பொறுமை காக்காம உங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம், உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸா கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான். தேமுதிக கிடையாது. இப்ப எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். எதுங்க இல்ல, அதெல்லாம் எங்க 234 தொகுதியும் தான் தேமுதிகவின் களம். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு நாங்க அறிவிப்போம். ஏற்றுக்காததுன்னு கிடையாது. இல்ல, 2014 இருந்து என்டிஏ கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். உங்களுக்கு தெரியும், 2011 கேப்டன் அவர்கள் முதல் முறை கூட்டணி அமைச்சது அதிமுகவுடன் தான். தொடர்ந்து அங்கதான் பயணிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த முறை ஏன் அப்படி போல அப்படின்னா, இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய விருப்பம். இது இந்த முறை நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம். அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம், அவங்கள் முடிவே என் முடிவு. அதனாலதான் இந்த டிசிஷன். ஓகே, எல்லாமே பிரச்சாரத்துக்கு நீங்க எல்லாம் வரதானே போறீங்க, பேசதானே போறேன். அன்னைக்கு பாருங்க, எல்லாமே தான் இருக்கும். என் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா,
ஆமாங்க. நாங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனையை தைரியமாக எடுத்துரைப்பதில் என்னைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் நல்லதென்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள். தவறு நடந்தால் சுட்டி காட்டுவது நாங்க தான். ஆனா நீங்க தான் அதை மேனிபுலேட் பண்றீங்க. ஒரு கட்சி நல்லது பண்ணா நாங்க சொன்னா ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க. ஒரு கட்சி இது தப்பு இது செய்தது அப்படின்னு சொன்னா ஓ அவங்களோட கூட்டணி போல. நீங்க அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வெறும் கூட்டணியை பத்தியே இருக்கு. நாங்க அப்படி இல்ல. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தா அதை ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரவேற்போம். எதெல்லாம் இன்னைக்கு நடக்கல இதெல்லாம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்க கட்டாயம் சுட்டி காட்டுவோம். அதுல எந்த மாற்று கருத்து என்னைக்கும் கிடையாது. ஓகேவா? நன்றி.